Hi friends, welcome to Maha Beautician channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஃபேஸ் சிகப்பாகிறதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபேஸ் சிகப்பாகிறதுக்கான 3 பியூட்டி டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபேஸ் சிகப்பாகிறதுக்கான டிப்ஸ் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் தயிர், நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஹனி, விட்டமின் இ கேப்சூல் 1 கேப்சூல், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விடணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வீக்லி 2 ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட டார்க் ஸ்கின் சீக்கிரமாகவே ஃபேர் ஸ்கின்னுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டிப்ஸை வந்து மென் அண்டு உமன் 2 பேருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாவே சூட்டபுள் ஆகும். ஃபேஸ் சிகப்பாகிறதுக்கான டிப்ஸ் நம்பர் 2. ஸோ இந்த டிப்ஸ் 2 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ உருளைக்கிழங்குல மேலே உள்ள தொலியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா க்ரைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது ஒரு காட்டன் துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பவுலில் நல்லா பிழிஞ்சு விட்டு அதோட சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை கம்பல்சரி நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் சிகப்பாகிறதுக்கான டிப்ஸ் நம்பர் 3. ஸோ ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதோட சாரை மட்டும் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூடவும் 1 ஸ்பூன் ஹனி, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் ட்ரையாக விட்டுட்டு நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் பர்சனலாக என்கிட்ட கேட்டிருந்தாங்க புரு அடர்த்தி ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம மகா பியூட்டிஷியன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு தேவை அப்படின்னா மகா பியூட்டிஷியன் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.